போய் அதுக்கு நம்ம திருப்பி இவங்க உள்ள போனாதானே இப்போ அவங்க ஆர்டர் உள்ள போனாதானே எடுக்கணும். அங்க பாருங்க இதுல சும்மா தானே நீ ரொம்ப சொல்றாதீங்க. ஐயோ வாய வாய எதுக்கு வந்தா ஏன் உட்கார்ந்தா யாரவா முடியா இந்த மாதிரி கம்ப்ளீட் இடுப்பு வச்சோம் போத்திச்சா உனக்கு ஆணி போத்திச்சா ஆணின்றா பப்ளிக்கா மேல சின்ன ஏடா அவர் வந்தாரு வீரத்தில் ஆடுறாரு அவரு என்னமோ வாயை திறந்து அவர் வாயை திறந்து அப்படியே உள்ள உருற மாதிரி எல்லாம் காமிக்கிறார்.
அம்மா மொத்தம் இன்னத்த பிடிக்கிறாரா பிடிக்கிடுவா ஐயா மச்சான் நான் வச்சிட்டு 2 கொட்டை அதுல ஒரு கொட்டை பிடிக்கல என் பொண்டாட்டி கேள்வி கேப்பா என்ன கொட்டை எனக்கு பெரிய ஆளுங்க ஐயோ நீ கால் அடிச்சா நேரம் மல்லாத சக்தி வருத்தி சமயம் சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி அம்மன் அந்த அம்முடைய பாகத்திற்கும் என்ன வருமா ஓ என்ன ஒரு பாண்டிபுரமா வண்டிபுரமா பாண்டிபுரம் சக்தி வருத்தி சமய பதினாலு சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி அம்மன் நம்முடைய பாகத்திற்கும் உள்ள அனைத்து பேர் பாகத்திற்கும் நம்ம நாடகத்தால் அனைத்து பேர் பாகத்திற்கும் உனக்கும் ஒரு கோடி அறிவிக்கும் தண்ணி தாள தேவையா போயா நான் தண்ணி தாள மச்சான் நீ கேட்ட வார்த்தை உண்மையான வார்த்தை மச்சான் அண்ணன் தம்பியா ஓ உண்மையான வார்த்தை தண்ணிக்கு தாள அடிச்சேன் நாம ஒண்ணு சேர்க்காத நான் தண்ணிக்கு தாள அடிச்சேன் நீ எதுக்கு மயிர புடுங்கிறதுக்கு வந்தீங்க பௌத்து சோத்துக்கு வையாக போட ஒண்ணும் புரியுங்க யார் தெரியுமா ஊசி போட்ட மருந்து போறான் இப்பதான் காரியம் ஒரு அடி வந்து வாங்கி ஓ என்ன சாரி அவர் பேர் தான் சோனாச்சாரியார் அப்படியே கிளம்பிட்டான் பாரு ஒரே அப்பனுக்கு போன மாதிரி நடக்கிறான் பாரு டாய் என்ன பேர் சோனாச்சாரியார் என் தந்தை பேர் உனக்கு தெரியுமா அப்பன் பேர் எனக்கு எப்படி நானா வந்த மல்லுப்பேட்டிக்கு அஞ்சலி நானா வந்தேன் கையே காட்டக்கூடாது மல்லுப்பேட்டிக்கு ஆள் போனேன் தந்தை பேரு அவர் தான் பரத்வாஜ மகாமுனிவர் மருத்துவர் வேற பரத்வாஜர் வேற ஆமாங்க என் தந்தை பேரு பரத்வாஜ மகாமுனிவர் அப்படியே வட்ட யார் தெரியுமா அது யாருங்க அவருக்கு குருவாக வரக்கூடிய வேள்விநாதர் அவருக்கு முன்குருவாக வரக்கூடிய ரிசிங்கமுனி அவர் கும்பத்தில் இருக்கக்கூடிய பரத்வாஜராக வட்டவர் ஒரு கும்பத்தை ஏற்பாடு செய்து அப்படியே வட்ட கும்பத்திலே
என்னை உற்பத்தி பண்ணி விடார். ஆமா. அப்படியாப்பட்ட பரத்வாஜர் கும்பத்தில் வந்த எனது பேரு துரோணாச்சாரியார். நான் எதில் பிறந்தாலும் அக்னி கும்பத்தில் பிறந்தாலும். ஓ நெருப்புல பிறந்தவரா? எனக்கு தாய் யாரு சொன்னாதாங்க தெரியும். அது அதிகமா வாழ் தூக்குவாங்க. நான் நெருப்புல பிறந்தா கும்பத்துல பிறந்ததான். ஆமா. அப்ப என் தாய் யாரு இருப்பாங்க? ஆ, தாய். ஓ அது நெருப்பு தானா? என்ன அக்னி? இருடா, என்னை அடிச்சு என் அம்மா பேச்சு அனுப்பிட்டான். நீ எப்போ போறியோ? எங்க ஊர்ல ஆசியத்து பால் போயிட்டாரு. அவர் ஒரு ஆளு. நான் திருப்பால பந்தல சின்ன தம்பி அவர் 6 தேதி பாத்திரிக்கு பார்த்தா உள்ள போட்டு நான் கடிதம் அப்படியே வட்ட பரத்வாஜர் கும்பத்தில் பிறந்தவியா. அப்போ நான் இருக்கிற இடத்திலே என் தம்பியா உணரக்கூடிய பரத்வாஜ மகாமண்டலத்திலே அனைத்து உத்தேச வேலையை கற்றுக் கொண்டிருந்தோம். அப்போ என் தம்பியா உணரக்கூடிய பரத்வாஜ மகாமண்டலம் அவரு காலமான உடனே அவருக்கு சிநேகிதனா உணரக்கூடிய அக்னிபாட்ச அக்னிவாட்ட மகாமுனிவர் மகாநிலத்திலே அனைத்து விஷயம் கற்றுக்கொண்டு நான் தன்னந்தனியா இல்ல பாஞ்சாலம் ஆட்சி ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலனும் நாங்கள் இருவருமே நண்பர்கள். நண்பர்கள் யார் யாரு? யாரு இப்ப சொன்னீங்களே பாஞ்சால ராஜனும் துரோணாச்சாரியும் இருவரும் நண்பர்கள். ஓ கூட்டாளி. அப்போது இருவரும் நண்பனா இருக்கிற நேரத்திலே அப்போது இருவருக்கு சேர்ந்து நாங்கள் இருவருமே சேர்ந்து அனைத்து விதத்தையும் கற்றுக்கொண்டோம். அனைத்து விதத்தையும் கற்றுக்கொண்டோம். ஆமா ஆமா. அப்போது பாஞ்சாலமாக வட்டவன் விண்வெத்தியாகப்பட்டது அவனுக்கு மந்த புத்தி காணத்தாகவே அவனுக்கு அந்த படிப்பாகப்பட்டு ஏறவில்லை. ஆமா. அனைத்து விஷயத்திலும் மந்தமா இருந்தான். ஆமா ஆமா. கொஞ்சம் கம்முன்னு மந்த புத்தி காரணத்தா இருக்க நேரத்திலே அப்போது பாஞ்சாலாக தெரிவித்தான். ஆமா நண்பா, எனக்கு அனைத்து விஷயத்தில் கற்று வந்தாய் ஆனால் பிற்காலத்திலே என் நாட்டில் தருகிறேன். வேறுபாதி நாட்டு தருகிறேன். என் நாட்டிலே வேறுபாதி நாடு உனக்கு தருகிறேன். வேறுபாதி நாட்டு தருகிறேன். அப்படி என்று காரணத்தான் பாஞ்சாலாக வட்டவன். ஆமா. இருவரும் நண்பர்களா செல்லவா அனைத்து விட்டும் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் பால் வைத்து அனைத்து ஆயுத வச்சு கற்றுக் கொடுத்தேன். அப்போ நான் கற்றுக் கொடுத்த நேரத்திலே அப்போ நான் தெரிவித்தேன். நாங்கள் இருவரும் இருக்கிற நேரத்திலே என் மனைவி பேரோ கிரி. என் மனைவி பேரு என்னடா? உன் மனைவி பேரு கிரியா? என் மனைவி பேரு என்ன? உன் மனைவி பேரு கிரி. யாரும் சொல்லக்கூடாது. என் மனைவி பேரோ சொன்னா அதான் கிரி. கிரி அந்த அப்புறம் நீ தானே சொன்ன கிரின்னு. கிரிவே மண். அப்புறம் அதான் கிரி. நீ சுருக்கமா சொல்லியா? ஆமா. அப்படியாப்பட்ட கிரிபிய மனைக்கு நான் சொல்லிட்டேன். அப்படியாப்பட்ட கிரிமி அம்மனாகப்பட்டது நாங்கள் இருவரும் இருக்கிற இடத்திலே அப்படியாப்பட்ட பரமக்கராகப்பட்டவர் என் மனைவியா மாமா என் மனைவியா வரக்கூடிய அப்படியாப்பட்ட கிருபி அம்மனை சோதிக்க என்பதற்காகவே சிறு வயதாகப்பட்டவர் அப்படியாப்பட்ட பரமக்கராகப்பட்டவர் ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே அம்மா எனக்கு பிச்சை தாருங்கள். பிச்சை தாருங்க அம்மா. அம்மா பிச்சை அம்மா பிச்சை அப்படின்னு தெரிவித்த போது எனக்கு சாதமாகப்பட்டு அடிக்க வேண்டும் என்றால் இந்த ஆடையோடு வந்தா சாதம் சாப்பிட மாட்டோம். ஆடையோடு வந்தா சாப்பிட மாட்டோம். இந்த ஆடையோடு வந்தா நான் உணவு அருந்த மாட்டேன். ஆமா. இந்த ஆடையெல்லாம் அகற்றி விட்டு அமனமா பிறந்த மேனியா வந்தால் மட்டுமே நான் சாதமாகப்பட்டு சாப்பிடுவேன். ஓ பிறந்த மேனியா வந்தாதான் சாதத்தை அறிவன் அப்படின்னு தெரிவித்தாராம். அப்படியாப்பட்ட பிச்சானாகப்பட்டார். ஆமா. அப்படியாப்பட்ட பரமக்கடல் உருவாகினது. அப்படியாப்பட்ட உருவத்திலே ஓடி வந்து கேட்ட போது அப்படியாப்பட்ட அம்மனாகப்பட்டது ஐயா அப்படியாப்பட்ட அழகா பறந்த கூந்தலை எடுத்து மேனியெல்லாம் பூசிக்கிட்டான் அந்த அம்மனாகப்பட்டது. ஓ மேனியெல்லாம் மூடிக்கிட்டாங்க. யாரு? என் மணியால் கூட கிரிகை. ஆமா.
அப்படியாப்பட்ட கிரிஜாமனாகப்பட்டது மேனி எல்லாம் பூசிய உடனே அப்படி வந்த போது வாழ்விதான பரமக்கடவுள் வாழ்விதான விட்ட உடனே லேசாக காத்தாகப்பட்டது வீசினாராம். லேசா காத்து அடிச்சுதான். அப்படியாப்பட்ட அம்மன் மீது ஆசைப்பட்டு அவர் விந்தாகப்பட்டது லேசாக சாதத்தில் சாதத்தில் வந்து போச்சு. சாதத்தில் விழுந்த நேரத்திலே என் மனைவியால் வரக்கூடிய கிரிபி அம்மனாகப்பட்டது இந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடக்கூடாது, சாதத்தை அறியக்கூடாது. அப்படி என்று இதை கொண்டுட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அசோகத்தின் சொல்லக்கூடிய அசத்தி கொட்டாயில வச்சானது. குதிரை கொட்டாயில வச்ச உடனே குதிரையாகப்பட்டு சாப்பிட்ட உடனே குதிரை முகமாகப்பட்டது. அப்படியாப்பட்ட குதிரையாகப்பட்டது ரிஷி பிண்டா ராவத்தாங்கால் படிக்கு ஒரு குதிரையாகப்பட்டது. ரிஷி பிண்டா ராவத்தாங்கால் படிக்கு குழந்தை உருமாச்சு. அந்த குழந்தை யார் தெரியுமா? அது யாருமா? அது பிறந்த உடனே குதிரை முகமும் மனித உடல் அவன் பேர் தான் அசுத்திராமன். அசுத்திராமன். அதுக்கு பேர் தான் அசுத்திராமன். என் மகன் பேரோ அசுத்திராமன். அசுத்திராமன் அவனுக்காகப்பட்டவன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்திருந்தா தாய் பாலம் கொடுக்கலாம். இவன் குதிரை வைத்து பிறந்திருக்கான். இந்த குதிரையாகப்பட்டு பால் கொடுக்குமா? முடியாது. அப்படின்னு நினைத்து பார்த்தேன். நான் யோசித்து பார்த்தேன். ஒரு காலத்திலே என் நண்பனாக விளங்கக்கூடிய பாஞ்சாலாக தெரிவித்தான். நண்பா துரோணாச்சாரி, எனக்கு அனைத்து விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாய். ஆனால் காலத்தில் உனக்கு நான் பேர் பாதி நாட்டு தருகிறேன், பேர் பாதி நாட்டு தருகிறேன் அப்படின்னு தெரிவித்தான் அல்லவா? அவனிடத்தில் சென்று ஒரு பசுவும் ஒரு கன்று வாங்கி வந்தால் அப்படியாப்பட்ட நம் மகனால் விளங்கக்கூடிய அசுத்திராமனை வைக்கலாம், அசுத்திராமனை பிழைக்க வைக்கலாம், ஏமாற்றலாம். அப்படி என்று நான் சென்று பார்த்த உடனே அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காவலாளிகள் தெரிவித்தாங்க. ஐயா, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பாஞ்சால மன்னன் இருந்தால் உங்கள் குருவால் இருக்கக்கூடிய துரோணாச்சாரி வந்திருக்கிறார் சொல்லுவோம். துரோணாச்சாரியார் வந்திருக்கிறார். உங்கள் குருவால் இருக்கக்கூடிய துரோணாச்சாரி வந்திருக்காம சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு யார் குரு அப்படி என்று எழுதமா பேசி விட்டான். ஆமா. அப்போது பார்த்தேன், அடே பாஞ்சால மன்னா, எப்போது நீ போயிட்டு எப்போது நீ குரு என்று பாராளுக்கு என்னை அசிங்கப்படுத்தினா அல்லவா? உன்னை போலவே எந்த ஒரு சத்திரனுக்காக வில்வித்தை கற்றுக் கொடுத்து உன்னை கட்டி இழுத்து வந்து என்னுடைய பாகத்தில் போராடி விட்டால் என் பேர் துரோணாச்சாரியார் இல்ல அப்படின்னு செவலை மேற்கொண்டேன். அப்போ சென்று 100 பிள்ளைகளுக்கும் திருராட்சனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் வந்த 100 பிள்ளைகள் தந்து 100 பாண்டு மகாராஜனுக்கும் குண்டமாதேவிக்கும் வந்த புண்ணியமூர்த்தி ஐவராஜாக்கள் 105 பிள்ளைகளுக்கும் நான் குரு, நான் தான் ஆசிரியர். காலேஜ் ஆசிரியருக்கு மாதிரி நீங்க தாங்க குரு. யாருக்கு? அந்த 105 பேர்களுக்கும் 105 பேருக்கு நான் தான் குரு. யார் 105 பேர் நீயே சொல்லு. துரியோதனன், தருமரு. ஆமா. அப்படியேப்பட்ட 105 பிள்ளைகளுக்கும் நான் தான் குரு. அப்போ 105 பிள்ளைகளும் பார்த்தார்கள், ஐயா குருதேவா, உங்களுக்கு நாங்கள் இப்போது 105 பேர்களும் குரு தட்சிணை தர வேண்டும், குரு தட்சிணை தர வேண்டும் அப்படின்னு தெரிவித்த உடனே நான் தெரிவித்தேன், மக்களா நீங்கள் குரு தட்சிணை தர வேண்டாம். ஆமா, நீங்கள் குரு தட்சிணை தர வேண்டும். ஆனால் பாஞ்சால நாடு சென்று பாஞ்சாலை யார் ஒருவர் கட்டி இழுத்து வந்து மணலோடு மணல் வெறிய என்னுடைய பாகத்தில் பொருள்களோ அப்படின்னு தெரிவித்த உடனே ஐவர் அழகு நடுவில் அவனை அடித்து மணலோடு மணல் வெறிய பார்த்து ஓடி விட்டான். மணலோடு மணல் வெறி அடிச்சு அவனை அடிச்சு அப்படி அவற்ற பாஞ்சாலனை அடித்து மணலோடு மணல் விரிய என்னுடைய பாகத்துல கொண்டு சேர்த்தான். ஆமா ஆமா, அவன் நல்லவா என்னுடைய சீடன். அவர்தான் உங்க சீடன். அப்போ நான் இருக்கிற இடத்திலே 105 விலைகளுக்கும் எந்த ஒரு குறைவதால் விடுக்கி அனைத்து வில்வித்தை குதிரையாட்டம் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கலாம் நான் தான்டா. ஆமா, அது மட்டுமல்ல நன்னதியாடா, அது மட்டுமல்ல ஒரு காலத்திலே நான் தன்னந்தனியா இருக்கிற நேரத்திலே எனக்கு தினந்தோறும் என்ன வேலை அப்படியாப்பட்ட 105 பேர்களையும் நந்த வனத்தை வைத்து விட்டு என் அருமை சீடனா விளங்கக்கூடிய அர்ஜுனனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நான் நந்தவனத்துக்காக சுத்தி பார்த்து வந்து சுத்தி பார்க்கறீங்க. அப்போது
ஒரு நாயாகப்பட்டது ஒரு பானத்தை வாயிலே கவி கொண்டு வந்தது. ஆஹா பானத்தை அப்படிப்பட்ட நாயாகப்பட்டது அந்த பானத்தை வாயிலே கவி கொண்டு வந்தது. வாயில கவி கொண்டு வந்தது. நான் பார்த்தேன் இது ஏதா ஒரு நாயாகப்பட்டது வாயிலே பானத்தை கவி கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்த உடனே அந்த நாய் பின்னாடி சென்ற உடனே என்னுடைய சிலையாகப்பட்டது ஒரு மண்ணில வந்து வச்சிருக்காங்க. ஓ உங்களோட சிலையை மண்ணுல வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த துரோணாச்சார் சிலையை ஒரு மண் உருவத்தோடு வரைஞ்சி வச்சிருக்கான். ஆஹா யார் என்று பார்த்தால் அவன் தான் ஏழ்தலைவன். ஓ ஏன் தலைவன் யாரு? தலைவன் ஏழ்தலைவன். அப்படியே இவனுக்கு விதத்தையே நம்ம பெற்ற கொடுக்கலையே. எந்த ஒரு பயிற்சி உனக்கு கொடுக்கலையே கொடுக்கலையா? இவ்வளவு ஒரு திறமையா இருக்கிறாங்க அப்படின்னு